தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களோடு கூடிய நகர்வாக அமைகின்றது நம்முடைய நகர்வு. அரசியல் முன்னேற்றத்திற்காக மட்டுமே, பெண் அரசியாக மாறுவதற்கான தளமாக மட்டுமே தொடங்கப்பட்ட நம்முடைய அமைப்பு பல்வேறு தரப்பட்ட பெண்களுக்கான சிக்கல்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் ஒரு பிரிவாக இதை எடுத்து செய்தாலும், அதாவது தமிழ் தேசிய களத்தில் எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு பிரிவாக இந்த பெண்களுக்கான இந்த கூட்டமைப்பை நாம் எடுத்துக்கொண்டு சென்றாலும், அதற்காக இங்கே நடக்கக்கூடிய தவறான விடயங்களை கண்டும் காணாமலும் நாம் நகரவே முடியாது. எப்போதும் போல நான் சொல்கிறேன், நாம் ஒரு காலகட்டங்களில் வெளிநாடுகளில், வெளியூர்களில் நம்முடைய வாழ்விடங்கள், நம்ம பணி நிமித்தமாக நாம் வாழும் காலகட்டங்கள், அந்த கலாச்சாரத்தோடு அந்த வாழ்வியலோடு நாம் ஒன்றுவதில் எந்த விதமான மாறுபாடும் இல்லை. அது நிச்சயம் நடந்தே தீரும். ஆனால் நாம் புதிதாக ஒன்றை படித்து கொண்டோம், புதிதாக ஒன்றை உணர்ந்து கொண்டோம், புதிதாக ஒன்றை நாம் தேடிக்கொண்டோம் என்பதற்காக நம்முடைய வாழ்வியல், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு இவற்றில் இருந்து முற்றி முழுதுமாக ஆணும் பெண்ணும் மாறி நம்முடைய வாழ்வியலை வட இந்திய கலாச்சாரத்துக்கு நிகரல. வட இந்திய கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு, மேற்கத்திய கலாச்சாரத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு புதுவிதமான ஒரு கலாச்சாரத்தில் இன்று நம்முடைய பிள்ளைகளும் நாமும் வாழ்வியலை மாற்றி அமைத்திருப்பது சாதாரணமான விடயமாகத்தான் இங்கே தெரிகிறது. மிக சாதாரணமாக, இது என்ன ஒரு துணி தானே அப்படின்னு நீங்க பேசலாம், இது என்ன ஒரு நகை தானே, இது என்ன ஒரு உணவு தானே, இது என்ன ஒரு உறைவிடம் தானே என்று நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ஒரு மனிதன், ஒரு இனக்குழுவின் வாழ்வில் அவனுடைய கலாச்சாரம் மிக 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 முக்கியமானது. இது குறைந்தபட்சம் திராவிட ஆரிய இந்திய தேசியம் பேசுகிறவர்கள் கூட கடைபிடிக்காவிட்டாலும், தமிழர் தேசியம், தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடிய இருவரும் ஆளுமைகளும், ஆணும் பெண்ணும், நம்முடைய கலாச்சார பண்பாட்டில் 100 விழுக்காடு நின்றால் மட்டுமே இந்த நிலத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். நாம் கழுத்தில் போடுகின்ற துண்டினாலோ, நாம் முகப்பில் மாட்டிருக்கக்கூடிய அடையாள சில்லையினாலோ, இல்லை நாம் வாகனத்தில் பறக்க விடுகின்ற கொடியினாலோ அடையாளப்படுத்தப்படுவது மிக மிக மோசமான ஒன்றாக நான் எப்போதும் சொல்கிறேன். ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தை பார்த்தவுடன், அவன் பேச்சு வழக்கை பார்த்தவுடன், அவனுடைய உடை நடை நாகரிகங்களை பார்த்தவுடன் இவர் தமிழர் என்ற ஒரு இடத்திற்கு ஒரு தமிழ் சமூகத்தை நாம் நகர்த்த முடியாவிட்டால், நீங்க பாருங்களேன், அன்றைய காலகட்டத்தில் பள்ளிக்கு சென்ற பிள்ளைகள் 6வது வகுப்பு வரை, கூடுமானவர்கள் 8வது வகுப்பு வரை பாவாடை சட்டை அணிந்தோம். அதன் பிறகு தாவணி, 12வது வரை தாவணி போட்டோம். கல்லூரி 1ஆம் ஆண்டு தாவணி இருந்தது. அதன் பின்பு நம்முடைய கலாச்சாரமுடையான சேலை நம்மோடு ஒன்றி இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பிறந்து வளருவதற்கு முன்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு சேலையை வாங்கி போடுறீங்க, சின்ன தாவணியை வாங்கி போடுறீங்க. ஆனால் அவள் வளர வளர, அவன் வளர வளர அவனுக்காவது உடை குறைவதில்லை. தேவையில்லாம இன்னும் 4 உடை தான் போட்டுருக்கீங்க. தவிர அந்த பெண் குழந்தை பருவமடைய அவளுடைய உடைகள் காபரை நடனத்தில் உறிஞ்சி எரிவியப்படுவது போல, இந்த காபரை ஆடும்போது ஒவ்வொரு துணியும் அவ கலத்தி எரிவா. அதான் அந்த ஆட்டத்தோட முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதை பார்ப்பதற்காக இவ்வளவு பெரும் கூட்டம், இவனுக்கு எல்லாரும் அந்த பணத்தை அவன் மேல விசிலடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவள் ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒவ்வொரு ஆடைகளையாக தூக்கி எறிகிறாள். நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய குழந்தைகளை அதே போல ஒவ்வொரு பருவம் மாற 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 உடைகள் குறைந்து கொண்டே போகிறது. அதுவும் நம் நிலத்தில் இருந்து இன்னொரு நிலத்துக்கு வாழ்விலாக போன பின்பு நீ உன் கலாச்சாரம் மிக மிக முக்கியமானதாக நீ கருத வேண்டும். ஆனால் அப்படி அல்ல. மொத்த இந்தியா முழுமைக்கும் பஞ்சாபிகளுடைய உடையா இருக்கக்கூடிய, வட இந்திய உடையா இருக்கக்கூடிய சுடிதார் என்று சொல்லக்கூடிய அந்த உடுப்பை நாம் தரித்து கொண்டோம். முதல் மாற்றம் நமக்கு அங்கிருந்து தொடங்குகிறது. ஏன் குயிலியக்கா இதெல்லாம் போட்டு பேசுறாங்கன்னு நீங்க யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். நான் என்ன சொல்லுகிறேன்னா, ஒவ்வொன்றாக கால மாற்றத்துக்கேற்ப நாம் மாறி 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 நாம் இழந்தவை ஏராளம். நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னால் படைகட்டியாண்ட நம்முடைய மூவேந்தர்கள்
பிறமொழி கலாச்சாரத்தையும் பிறமொழி பெண்களையும் தேர்வு செய்ததால் அந்த புறம் அழுகியது போல இந்த நிலம் அழுகியது. அதான் உண்மை. அந்த புறம் அழுகுச்சு, இந்த நிலம் பறி போச்சு. அதுபோல மீண்டும் நான் பார்க்கறேன்ல, தந்தை தாயே, ஒரு பெற்ற தாய் தகப்பனே தங்களுடைய பிள்ளைகளுடைய அங்கங்கள் தெரிகிற மாதிரி உடை உடுத்துவதை ரசித்து கடந்து போகிறார்களா, இல்லை பிள்ளைகளுடைய கட்டாயத்தின் பேரில் கடந்து போகிறார்கள்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நீங்கள் ஓடி வருவீங்க, இந்த பெண்ணியவாதிகள்லாம் வரிசை கட்டி வருவீங்க. பெண்ணியவாதிகளுக்கு சொல்கிறேன், நீ சுதந்திரத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டேன் என்கிறாய், சுதந்திரமாக நான் வாழ தொடங்கிவிட்டேன் என்கிறாய். உன்னுடைய சுதந்திரத்தின் எல்லை எது? உன்னுடைய சுதந்திரம் எங்கே போய் முடிவடையுதுன்னா, பெண்ணின் சுதந்திரம் என்பது கல்வியறிவு பெற்று, முற்காலத்தில் கல்வியறிவு பெறாமலாம் இல்லை, எல்லாரும் கல்வியறிவோடு இருந்தாங்க. கல்வியறிவு பெற்று நான் வீட்டை விட்டு எந்த நேரம் என்றால் போவேன் வருவேன் என்ற இடத்து தொடங்கி இறுதியில் நிற்கக்கூடிய இடம் ஆணுக்கு நிகராக அவனுடைய ஆடைகளை நாம் உடுத்தி கொண்டு, இப்போ பொம்பளை பிள்ளை அவன் வேட்டையை போட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கேரளா பிள்ளைலாம் அதை தொடர்ந்து இவங்களும் போடுறாங்க. ஆண்டைய வேட்டியை உடுத்துக்கிறது, ஆண்டைய சட்டையாக உங்களுடைய பாரம்பரிய உடையை துறந்து இந்த உடைக்குள் நீங்கள் அங்கமாகி விட்டீங்கன்னா ஆணுக்கு நிகராக கேட்டீங்க. ஆணுக்கு நிகராக இருந்தால் உன்னுடைய வெற்றியை முழுமையடைந்துடுவான். ஆணை நீ தாண்டும் போதுதான் உன்னுடைய பாதுகாப்பு இங்கே உறுதி செய்யணும். அவனை விட வலிமையாக, அவனை விட வேகமாக, அவனுடைய வீரியமாக, அவனை விட அறிவு செலுத்த பிள்ளைகளாக இருக்கீங்க. இவ்வளவு விடயங்களில் ஆணை விட நாம் ஒருபடி மேலே எழும்பும் போதுதான் நமக்கான விடுதலை இங்கே உரிதமாகிறது. அப்போ நாங்கள் ஆண்களை மிஞ்சி நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ஆணை மதிக்காமல் குடும்ப வேலையை உடைத்து குடும்ப சூழலை நாசமாக்கி கணவனை இழந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் முழு உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார். மறுமணம் செய்து கொள்வதற்கு முழு உரிமை இருக்குது அவங்களுக்கு. இன்னொரு கணவனை ஆணுக்கு எப்படி உரிமை இருக்குதோ அதே போல பெண்ணுக்கும் இன்னொரு கணவனை தேர்வு செய்து கொள்ள உரிமை இருக்குது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? அதுவா நடக்குதுங்க? இல்ல. அப்படின்னா ஆணுக்கு நிகராக நாங்கள் நிற்போம் என்பதற்கு ஆண் செய்யக்கூடிய தவறுகளை பூரா ஒரு தவறு விடாமல் பெண் வர்க்கம் செய்ய தொடங்குவது இந்த நிலத்தின் மிகப்பெரிய சீர்கேடா இல்லை? இதான் இந்த கேள்வி. அதே போல ஆண் மட்டும் ஆணும் செய்யக்கூடாது. ஒரு வீட்டில் 2 குழந்தைகள் என்றால் 2 குழந்தைகளுமே சரியாக நம்முடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை ஏற்றுக்கொண்டு அதன் ஊடே வளரக்கூடிய பிள்ளைகளாக வளர வேண்டும். அப்பதான் இங்க இந்த கொலை, கொள்ளை, பாலியல் இந்த விடயங்களிலிருந்துலாம் வெளியேற முடியும். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், படிக்க வைக்கிறோம், அதோட கடமை முடிச்சு நினைக்காதீங்க. பள்ளிக்கூடம் என்பது அறிவை மட்டும் புகட்டும் இடமாக இருந்த காலங்கள் இன்று மலையேறிவிட்டது. வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும் பிள்ளை உண்மையிலேயே ஒரு பெரிய சாக்கடைக்குள் நீந்த செல்கிறது, சமூக சாக்கடைக்குள். இந்த சமூக சாக்கடைக்குள் போகும்போது அவள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் சமூகத்தை சுத்தம் செய்ய வேண்டியது யார்? இந்த சமூக சாக்கடையை, இந்த அழுகி நாற்றம் எடுக்கும் இந்த சமூக சாக்கடையை சுத்தம் செய்வது யார்? முதலில் என் பேரரசிகளே, பெண் அரசிகளே, நாம் முன் வந்து இந்த சமூகத்தின் சாக்கடைகளை திரண்டெழுந்து சுத்தம் செய்ய வேண்டும். பெண் கூடி வெல்ல முடியும், இது இயல்பு. பெண்ணை கொண்டு ஒரு போராட்டத்தை கட்டமைத்தால் அது வெற்றி அடையும், அதுல மாற்று கருத்தே இல்லை. இன்னும் பெண்ணுக்கான மாண்பும் மரியாதையும் இந்த நிலத்தில் தங்கி நிற்கிறது. நான் தெளிவா சொல்றேன். பெண்ணை இந்த நிமிடம் கூட பெண்ணை மதிக்கிற, மரியாதை செலுத்துகிற பெரும் கூட்டம் நமது அண்ணனாக, நம் தம்பியாக, நம்ம பெரியப்பனாக, நம்முடைய சிற்றப்பனாக, நம்முடைய மாமாக்களாக, நம்முடைய தாத்தாக்களாக, நம்முடைய நண்பனாக ஒரு கூட்டம் பெண்ணை மதிக்குது. ஆனால் அவர்கள் ஒரு இலக்கு வைத்துதான் மரியாதை கொடுக்கிறார்கள். அப்படின்னா அவர்கள் தருகின்ற அந்த மரியாதையை கொண்டு நாம் என்ன செய்ய நினைக்கின்றோமோ அதை செய்துவிட வேண்டும். காரணம், ஒரு பெருங்கூட்டமாக நமக்கு எதிராகவே அவர்கள் நின்று விட்டார்கள். வீட்டிலிருந்து விளக்கப்படும் போதே அவனோட பலசாலி, அவங்ககிட்ட நீ மோதாத, அது ஆம்பளை பிள்ளை வேலை செய்யாது, ஆம்பளை பிள்ளை வீடு கூட்டாது, இப்படி சொல்லியே இயல்பிலேயே ஆண் பிள்ளைகளுக்கு நாங்கள் பெண்ணை விட பெரியவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இங்கே இருக்கிறது. எனவே எனது அருமை பெற்றோரே, பெரியோரே, நான் சொல்வதை ஒருவிடை கேளுங்கள். நீங்களோட உடை கலாச்சாரத்துக்குள் வரக்கூடாது. உடை கலாச்சாரமே இல்லைங்கிறேன். நீங்கள் அணியும் உடை என்பது
வட இந்திய மேற்கத்திய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்திற்கும் தமிழர் நிலத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற, மும்பையில போய் வசிச்சுக்கிட்டு இருக்க, அந்த உடையை பெருத்துக்கிட்டு தவறில்லை. உடை என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. இந்த நிலத்தில் ஆண்ட நமது பாட்டிகள் மார்க்கச்சேனிது தோல் சீலை மட்டும் போட்டிருந்தாங்க. அன்னைக்கு விரசங்கள் இல்லை. காரணம், அன்னைக்கு இந்த அறிவியல் அழிவாக உருவாகி நிற்கவில்லை. அன்னைக்கு இந்த அறிவியல் அறிவாக உருவாகி நிற்கவில்லை. நமது பாட்டி வேலுநாச்சியார், குயிலி, நம்முடைய கோப்பெருந்தேவி, நம்முடைய சேரமான் தேவி, நம்முடைய குந்தவை, இப்படி வானமாதேவி, இப்படி பல்வேறுபட்ட உருவங்கள் நாம் சிலைகளாக பார்க்கிறோம். எல்லோரும் தோல் சீலை போட்டிருந்தார்கள். அந்த தோல் சீலை மறுக்கப்பட்ட ஒரு சமூகம், எங்க தீபத்திலிருந்து அடிமையா வந்த ஒரு சமூகம், உடைச்சு பேசுவோம். நாயர் குடிகள் இன்னைக்கு கேரளாவை பெரும்பான்மையாக அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த திபெத் அடிமை கூட்டம் அங்க வந்து என்ன பண்ணுது? ஏன் அதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்குது. அதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் போது எனக்கு மறுக்கப்பட்ட எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கிறதே என்று இவர்கள் மீது அந்த விடயத்தை திணிக்க பார்க்கிறது. அவ்வளவுதான். நீங்க பேசுறதெல்லாம் வரலாறுலாம் கிடையாது. எனவே எனது அருமை பெற்றோரே, எனது அருமை பேரரசிகள், இளவரசிகளே, உடையின் வாயிலாக உனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று சொன்னாம் பாரு, அதுதான் உனக்கு வேண. உடையின் வாயிலாக இங்கு எந்த சுதந்திரமும் கிடைக்காது. பிறக்கும் குழந்தையிலிருந்து இறக்கும் கிளை வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறார்கள். உடையா காரணம் என்று நீங்கள் கேட்கலாம். இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இச்சையான விடயங்களை எல்லாம் தேக்கி வைக்கக்கூடிய அவனுடைய அந்த அழுக்கான மூளை ஒரு இடத்தில் பீரிட்டு கிளம்பி பெரும் குற்றத்தை செய்கிறது. அதற்கு காரணம் இந்த சமூக சாக்கடை. எனவே எனது அருமை அரசிகளே, நாம் நம் கலாச்சார பண்பாட்டு விளிமியங்களோடு சேர்ந்த மிகப்பெரிய கட்டமைப்பாக எழும்பி இந்த சமூகத்தின் சாக்கடைகளை சுத்தம் செய்வோம். இல்லை என்றால் வருங்கால நம் பரம்பரைகள் என்னவாக இந்த நிலத்தில் வாழும் என்பது நமக்கு தெரியாது. எனவே நாங்கள் எடுத்து வைத்து வருகின்ற மிகப்பெரிய திட்டமிடல் பெண் என்னும் பேராளுமைகளை இங்கே அரசிகளாக மாற்றுவது. அப்ப அந்த அரசிகளாக மாற்றப்படும் போது அவளுடைய அடிநிலை கூறுகள், அவளுடைய பேராண்மைகள் எப்படி வெளிப்படும், நாங்கள் எப்படி அவர்களை உருவாக்க இருக்கிறோம் என்பதுதான் இந்த உடையோடு சேர்ந்த விடயமாக நான் பார்க்கிறேன். அதனால தேவையற்ற இடங்களில் தேவையற்ற உடையை உடுப்பது நாகரிகம் என்று நீங்கள் பேசுகின்றீர்கள். அப்படி அல்ல. தேவை அன்னைக்கு குதிரையின் மீது ஏறி வெள்ளைக்காரனோடு இன்று போர் புரியும் போது குயிலியோ நமது வீரப்பாட்டி வேலுநாச்சியாரோ இந்த நிலத்தில் உடையை மாற்றிக்கொள்ளவில்லை. சரியா? அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்கு திமிர் கொடுக்கக்கூடிய ஆடையாக இருப்பது நம்முடைய கலாச்சார ஆடைகள். அவற்றை புறந்தள்ளிவிட்டு நாம் எதை நோக்கி போகிறோமோ தெரியவில்லை. எனவே இவற்றையெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொன்னா புரியாது. ஏன்னா அவங்க இளம் பிள்ளைங்க, வெளியே வந்துட்டாங்க, படிச்சுட்டாங்க, நம்மை விட நிரம்ப அறிவு பெற்றவர்கள். ஆனால் கலாச்சாரத்தை நாம் தான் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். கலாச்சாரத்தின் ஊடே அவளுக்கு ஒரு வீரத்தையும் அவளுடைய ஒரு திறனையும் அவளுடைய தீவிரையும் அவளுக்கு கொடுத்து அவளை இந்த நிலத்தில் யாரும் சீண்டாத, எதுவும் தொடாத ஒரு பூ இல்லை, பூவை சொல்லாதுங்க, நீங்க பூவை சொல்லி எங்களை முடிச்சிட்டீங்க, ஒரு பெரும் ஆக்ரோஷமான கொற்றவைகளாக இந்த நிலத்தில் உருவாக்கி இந்த நிலத்தின் விடுதலைக்கும் இந்த நிலத்தின் பண்பாட்டு விளிமியங்களை பாதுகாப்பதற்கும் பெண் எனும் பேராளுமைகளை உருவாக்குவோம். வாருங்கள் எங்கள் சொந்தங்களே. நன்றி.